கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக ஒரு நிமிஷம், ஏ மொமெண்ட், ஒரு நிமிஷம் என்பது 60 நொடி. நம்ம எல்லோருமே அறிந்த விஷயம்தான். இந்த ஒரு நிமிஷம் என்பது தேவ சமூகத்தில் இருக்கிறது. அந்த ஒரு நிமிடத்தை தேவன் நமக்கு அனுமதிக்க வேண்டும். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ராஜா, 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தவர். சங்கீதம் 31:15 சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் தை ஹேண்ட். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தேவனுடைய சமூகத்தில் தான் அந்த காலங்கள் இருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் பார்த்து அந்த காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாளைக்கு நடப்பது இன்னதென்று நமக்கு தெரியாது. தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் நாளைக்கு இன்னது நடப்பது என்பது. மனிதன் ஒருவனுமே அறியான். எனவே இதெல்லாம் அறிந்த தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களுடைய காலம், என்னுடைய காலம் கூட தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. நாம் எதையுமே நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். ஆக காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிகிறோம். பிரசங்கி சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்குமே ஒரு காலம் இருக்கிறது. பிறக்கிறோம், மரிக்கவும் செய்கிறோம், நடுகிறோம், நட்டதை பிடுங்கவும் செய்கிறோம், அறுவடை செய்கிறோம். ஆக எல்லாவற்றிற்குமே ஒரு காலம் இருக்கிறது. அதினதின் காலத்திலே தேவன் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறாராம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். He has made everything beautiful in his time. மிகவும் நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறார். அவருடைய அனந்த ஞானம் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் குறைவானது தான். இந்த வானம் பூமி எவ்வளவு பெரியது. 7 நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறவர். ஒரு நட்சத்திரம் என்பது இந்த பூமியை காட்டிலே எத்தனையோ மடங்கு பெரியது. அதுதான் நட்சத்திரம். அப்படி 7 நட்சத்திரங்களை கையில ஏந்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பூமியில நான் கால் வைக்கிறதுக்கு தான் இடம். அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கோயிலை கட்டுவீர்கள்? இந்த பூமியில் கட்டுற கோயில்லாம் அவருக்கு பத்தாது. ஏனென்றால் அவருக்கு பூமி பாதப்படி, கால் தான் வைக்க முடியுமா?
அப்ப அவ்வளவு பெரியவர். அவரை வர்ணிக்க வேண்டும் என்றால் நம்மால் சொல்லாலை வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லியிருக்கிறார். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அனைவரும் சொல்றாங்க. என்னத்தை கண்டுபிடித்தார்கள்? ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் கடலின் ஆழங்களை அறிந்தவர். வான மண்டலங்கள் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எல்லா நாளும் மழை பெய்வதில்லை, அந்தந்த காலத்திலே மழை பெய்கிறது. அதனாலே நாம் நன்மை அடைகிறோம். மனுஷன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிகிறார். அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே பிரசங்கி 9:12 சொல்லுகிறார், தன் காலத்தை மனுஷன் அறியான். அவனுடைய காலமே அவனுக்கு தெரியாது. ஆனால் குறி போய் கேட்குறாங்க, அதை நம்புறாங்க. குறி சொல்றவனுக்கே அவனுடைய காலம் தெரியாது. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் அகப்படுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். எவ்வளவு நேர்த்தியாக ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. மச்சங்கள், மீன்கள் அந்த கொடிய வலையிலே அகப்படுகிறது. குருவிகள் கண்ணியில் அகப்படுகிறது, பிடிபடுகிறது. மனுபுத்திரரும் அதை போல பொல்லாத காலத்திலே சடுதியிலே தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். அவர் நேற்று கூட நான் பார்த்தேனே, நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு சடுதியிலே வந்தது ஆபத்து. எத்தனை பேரை நாம் கேள்விப்படுகிறோம். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். நீதிமானும் அகப்படுகிறான், துன்மார்க்கனும் அகப்படுகிறான். ஆக மனுஷன், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் தன் காலத்தை அவன் அறியான். அவனுக்கு தெரியாது. பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு கூட என் காலம் எனக்கு தெரியாது. அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இரண்டாவது, அந்த தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷமா. சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். For his anger endures but a moment. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அவருடைய கோபம் என்பது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷத்துல அவர் எல்லாத்தையும் அழித்து போட வல்லவராக இருக்கிறார். அவருடைய கோபம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய கோபம் அந்த விதமாக ஒரு கோபம் நடந்தது. எங்கே நடந்தது? என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 20-21 வசனத்திலே கோராகு தாத்தானுக்கு நடந்தது. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஒரே ஒரு நிமிஷம் போதும், அந்த எதிர்த்து பேசினவர்களே அதமாக்கி விடுவேன் என்று சொன்னார். மோசையும் ஆரோனையும் பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் இந்த சபையை விட்டு போங்க. இந்த கோராகு தாத்தான் கூட்டத்தார் எல்லாமே ஒரே நிமிஷத்திலே பூமி விழுங்கி போட்டது அவர்களை முழுவதுமாக. ஒரு நிமிஷம் தான் ஆனது. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். 60 செகண்டுக்குள்ளாக வேலையை முடிச்சிடுவார் தேவன். புலம்பல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாம் வரும்போது எரேமியாவின் புலம்பலை நாம் படிக்கிறோம். கைச்செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதா இருக்கிறது. சோதோம் குமாரா பட்டணத்திலே லோத்து குடியிருந்தார். லோத்து ஒரு நீதிமான், அவனை ரட்சித்தார். ஆனால் அந்த சோதோம் குமாரா கவிழ்க்கப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம்? அது அழிக்கப்பட்டது. பெரிய பட்டணம் சோதோம் குமாரா பட்டணம்.
அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, நாட்டுக்கு நாடு வருடக்கணக்காக யுத்தம் போடுகிறார்கள். ஆனால் அந்த பட்டணம் அழியவில்லை, ஏதோ ஒரு பகுதியிலே அழிவை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த சோதம் கொமோரா பட்டணம் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்டதாம். அதைத்தான் வசனம் சொல்கிறது. கை செய்கை இல்லாமல், எந்த விதமான ஒரு செயல்பாடுகளுமே இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, அப்படியே அழித்து போட்டது. ஒரே ஒரு நிமிஷம்தான். சோதோமினுடைய அந்த பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்திற்கு வரக்கூடிய தண்டனை பெரிதாக இருக்கிறது. ஏன்? கீழ்ப்படியாததுனால. அதை காட்டிலும் ஒரு பெரிய தண்டனையை தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளுவோம் என்றால் நமக்கு வரக்கூடிய தண்டனை பெரிதாக இருக்கும். எனவே கவனமாக இருங்கள். அவர் கோபம் ஒரு நிமிஷம் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 பவுல் நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலை அங்கே தெரியப்படுத்துகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆக தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒரு நிமிஷத்திலே அழிக்கவும் முடியும், ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரையும் மறுரூபமாக்கவும் முடியும். அவர் கர்த்தர். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நாம் எல்லாரும் சாவதில்லை, நித்திரை அடைவது இல்லை, எக்காலம் துணிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஏதோ தூங்கி எந்திரிச்சது போல எந்திரிப்பாங்க. அதனால தான் நீங்கள் துக்கப்பட்டு அழ வேண்டாம் என்று சொல்லுகிறது வேதம். அவர்கள் ஒரு நாளிலே எழுப்பப்படுவார்கள். ஆக ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தோடு வாழுங்கள். 3வது, அவருடைய தயவு நீடிய வாழ்வு என வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 30:5 பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. His favor is life. எவ்வளவு அருமையானவர் என்று பாருங்கள். அவர் இரக்கம் உள்ளவர். ஒரு இமை பொழுதிலே அவர் கோபத்திலே அழிக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் கொள்ள வேண்டும். எனவே உங்களை என்னை உண்டாக்கின தேவன் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறார். அதனாலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். 2 பேதுரு 3:8-9 வசனங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம், 1000 வருஷம் என்பது ஒரு நாள். ஒரு இமை பொழுதிலே எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஏன் கர்த்தர் வருகிறார், இன்னும் அந்த உலகத்திலே அக்கறம் பெருகிக் கொண்டிருக்கிறதே, இப்பொழுதே வந்தால் நன்றாக இருக்குமே. முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட வசனங்கள் இவைகள் எல்லாமே நாம் தியானித்துக் கொண்டிருக்க வசனங்கள். இன்றைக்கு 2000 வருடத்திற்கு மேலாக கடந்து வந்து விட்டோம். இன்றும் அது அதே வசனமாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வசனங்கள் அப்படியே இருக்கிறது, மாறாமல் இருக்கிறது. அனைத்து லாங்குவேஜ்லையும் அது பிரிண்ட் செய்யப்படுகிறது, அப்படியே பிரிண்ட் செய்யப்படுகிறது. ஆக கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற இந்த ரகசியத்தை, இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் தாமதிக்கிறார்? கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எதுக்கு தாமதமாக இருக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது. இப்போ ட்ரெயினில் நம்ம எல்லாம் ஏறிடுறோம், ட்ரெயின் புறப்பட போகிறது, எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஆகா, ட்ரெயின் புறப்பட போகிறது. அப்போ தான் கவுண்டரில் ஒருத்தர் டிக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ட்ரெயினுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகிடும். ஒருவேளை அந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா அவர் எவ்வளோ வேதனை கொள்வார். ஐயோ, டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் வந்துட்டு அதுக்குள்ளே ட்ரெயின் போய் விட்டதே, அவர் வேதனை கொள்வார் அல்லவா? அந்த ட்ரெயின் ஒருவேளை 5 நிமிடம் தாமதமாக போகும் என்று அங்கே அறிவிப்பு சொல்லுமே என்றால் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவார். ஆகா, நமக்காகவே இந்த காரியம் நடந்திருக்கிறது. ஆக அவரும் அதில் பயணிக்கும் போது சந்தோஷத்தோட பயணிப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் சிலர் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தருடைய வருகையும் தாமதிக்கிறது. அதுக்காக தான் அவர் தாமதிக்கிறாராம். இன்னைக்கு மனம் திரும்புவாங்க, நாளைக்கு மனம் திரும்புவாங்க. எல்லோருமே ஏற்றிக்கொண்டு போக வேண்டும் நித்திய ராஜ்யத்திற்கு. பூமியிலே பிறந்த எல்லோருமே தேவனுடைய ஜனங்கள் தான், யார் வேண்டாதவர்களே இல்லை. ஒருவேளை நீங்கள் வேணா அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அறிகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் அவரை வெறுத்தாலும் அவர் உங்களை வெறுப்பதில்லை. அவர் உங்களுக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மளே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் பெற்றோர் நினைப்பாங்க. அதே போல தான் தேவன் நினைக்கிறார். தேவன் யாரையும் பிரித்து பார்ப்பதே இல்லை, எல்லோருமே அவர் நேசிக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அவருடைய தாமதம். அப்போஸ்தலர் 22:16 வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம். அப்போது அனனியா சொல்லுகிறார், இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே தாமதம் இல்லாமல் பவுல் ஞானஸ்நானம் எடுத்தார், உடனே கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். அதை போல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும், தாமதிக்க கூடாது. தேவன் அருகில் இருக்கிறார். இதோ வாசற்படி அண்டை வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கதவை தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அதற்கு செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். அங்கே அனனியா சொன்ன காரியம், ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக வந்தார். பாவத்தில் மூழ்கி கிடக்கிற நம்மை மீட்டெடுத்து அவருடைய ரத்தம் கொண்டு கழுவும்படியாக வந்தார். அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றே இரட்சணிய நாளாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கிறோம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதோ இரட்சணிய நாள். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இது அனுக்கிரக காலமாக இருக்கிறது. அவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு இரட்சணிய நாளாக இருக்கிறது. அநேகர் நாட்களை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார்கள். மெதுவாக நம்ம கீழ்ப்படியலாம். இன்னும் அந்த உலகத்தை நாம் அனுபவித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய நாள் எப்போது என்பது நமக்கு தெரியாது. இன்றே இரட்சணிய நாள். இப்பொழுதே நாம் கீழ்ப்படிய வேண்டும். காலம் கடத்தக்கூடாது. காலம் நம்முடையதல்ல, நம்முடைய கரத்திலே இல்லை, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்கு இன்னது நடப்பது என்பது நமக்கு தெரியாது.
அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். கர்த்தருடைய நாளிலே மாத்திரம் அல்ல, அநேகர் கர்த்தருடைய நாளிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. பண்டிகை நாட்களில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஏதாவது சுவிசேஷ கூட்டங்களிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்காரனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரே, அது எந்த நாள், எந்த நேரம்? உடனே தாமதம் இல்லாமல் குடும்பமாக கீழ்ப்படிந்தார்கள். அந்த ராவிலே தானே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அப்போது இரவாக இருந்தது. ஞானஸ்நானம் எப்போது வேண்டுமானாலும் எடுக்கலாம். காலையில் எடுக்கலாம், மதியத்தில் எடுக்கலாம், இரவான வேளையில் எடுக்கலாம். உங்களுக்கு விசுவாசம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது எடுக்க வேண்டும். மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். பிலிப்பு அவனோட கூட சேர்ந்து கொண்டார். பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறார் மந்திரிக்கு. மந்திரி சொல்லுகிறார், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை. அப்போ இருவருமே ரதத்தை நிறுத்தி சொல்லி இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிறகு சந்தோஷத்தோட கடந்து செல்கிறார்கள். ஆக போய்கொண்டிருக்கிறவர்கள் அரண்மனைக்கு போய் எடுக்கலாம், அல்லது ஜனங்களை எல்லாம் கூட்டி ஒரு பெரிய விருந்து வைத்து எடுக்கலாம். இன்னைக்கு சிலருடைய ஆசை அதுவாக இருக்கிறது. பெரிய ஒரு விருந்து செய்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது துரிதமாக எடுக்க வேண்டிய ஒரு காரியம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த வசனத்தை கேட்ட எல்லாரும் உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். தன்னுடைய ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த சுத்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இனி காலம் செல்லாது. There should be time no longer. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது. கடைசி காலத்திலே நாம் நிற்கிறோம். மிக குறுகின காலத்திலே நாம் நிற்கிறோம். இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல இவைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே அழிந்து போவதே இல்லை. பார்க்கிற எல்லாமே அதற்கு நிகரானதே அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரானது இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. இவைகள் எல்லாமே அப்படியே உருக்குலைந்து போய்விடும். இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடும். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. வார்த்தை வல்லமை உள்ளது. எனவே அந்த வார்த்தையை சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது நம்முடையதல்ல. ஒரு நிமிடம் என்பது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கக்கூடிய நேரம். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் அவருக்காக செலவு செய்ய வேண்டும். ஒரு நிமிஷம் தானே. நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே சில நிமிடங்கள் கடந்து போகிறது. கர்த்தருடைய செய்தியை பேசிக்கொண்டிருக்கும் போதே. அப்போ ஒவ்வொரு நிமிடங்கள் நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த ஒரு நிமிடம் என்பது தேவனுடைய பார்வையிலே மிக பெரிய காரியமாக இருக்கிறது. அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த நிமிடம் அவர் சொன்னாதான் அந்த நிமிடம் அடுத்த நிமிடத்திற்கு கடந்து செல்லும். அவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார் காலங்களை. அதைத்தான் தாவீது சொல்றார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக தேவன் திட்டமிடுகிறார்.
ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலங்களை நியமித்திருக்கிறார். அதன்படியாக அவைகள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அவரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் தேவன், நாம் எல்லாம் மனு மக்கள். அவராலே சில ஞானத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவர் சர்வ வியாபி, மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் வெளிச்சத்தை வீட்டில் தான் போடுறோம். தேவன் சூரியனை உதிக்க செய்திருக்கிறார். அந்த சூரியனை நம்பித்தான் உலகமே இருக்கிறது. அந்த வெளிச்சம் இல்லை என்றால் இன்றைக்கு அநேக பாதிப்புகள் வந்துவிடும். அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம வெளிச்சமே காண்கிறோம். அப்போ தேவன் ஒரே ஒரு லைட்டை போட்டு வச்சிருக்கிறாரே, உலகம் முழுவதற்கும் மரம், செடி, கொடிகள், மனுமக்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நடமாடுகிறது. இரவு பகலை உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்வளோ அற்புதமானவர்! அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷன் தன்னுடைய காலத்தை அவன் அறியான். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். மோசேயின் காலத்திலே, லோத்தின் காலத்திலே அவைகள் எல்லாமே நிரூபித்து காண்பித்தார். அதே போல பவுல் சொல்லுகிறார், ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த நாள் எப்பொழுது வரும்? நாம் எல்லாரும் மறுரூபமாகுவோம். அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்துக் கொள்ளுவார். உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். இந்த உலக அழிவிலிருந்தே நீங்கள் காக்கப்படுவீர்கள். எனவே அன்பான சகோதரனே, சகோதரன், நாங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, இனி காலம் செல்லாது. கர்த்தர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் தாமதம் பண்ணார். அவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமியிலே நீங்கள் என்னதான் சவதரித்து வைத்திருந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை ரட்சிக்காது. ரட்சிக்கிறவர் வானத்திலிருந்து வருகிறார். அவருடைய ரட்சிப்பு நித்தியமானது, நிலையானது, அது அழிவில்லாதது. ஏனென்றால் அவர் அழிவில்லாதவர். நம்மையும் அழிவில்லாத இடத்திற்கு கொண்டு செல்வார். அந்த நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எங்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. தாவீதை போல நாங்களும் சொல்லுகிறோம், ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு கிருபையாய் கூட்டி வழங்கி கொண்டு வருகிறீர். உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவோ நீடித்த வாழ்வு என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தொலைக்காட்சி நேயர்கள், கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உம்முடைய தயவை பெற்றுக்கொண்டு தங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து உம்முடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து நீர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தை ஞானமாக அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக உம்முடைய கிருபையினாலே அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெளியிடக்கூடிய பலனை, உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து உம்முடைய நிலையான ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமென். Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. Amen. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.